வன்மீக முனிவர்னு சொல்லியிருந்தார். வால்மீகி, வன்மீகம் என்றால் புற்றுன்னு அர்த்தம். ராமாயணத்தை உலகத்துக்கு தந்த இந்த வால்மீகி முனிவர், அவர் வன்னிமர பொந்தில் தான் அவர் பிறந்தவர். அவர் தான் வன்னிமர பொந்தில் தான் அவர் பிறந்தவர். அவர் அந்த வன்னிமரத்தினாலேயே கடைசியில் பார்த்தீங்கன்னா புற்றையிலிருந்து வெளிவந்தார். அதனால் அது மாற்றம் இல்லை, பல ஊர்களில் பல கோவில்களில் வன்னிமர விருட்சம் இருக்குது. வன்னிமரத்தினுடைய இலை, வன்னிமரத்தினுடைய பட்டைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம், நீர்க்கட்டிகள், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், இது மாதிரியான துன்பங்கள்லாம் சரியாயிட்டே இருக்கு. என் நண்பர்கள் நிறைய பேர் மருத்துவர்கள். என்னுடைய குருநாதரே சித்த வைத்திய செம்மல். அதனால் ஒரு விஷயத்தை ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லாமல் மருத்துவ ரீதியாக, மக்களுடைய கொள்கை ரீதியாக எதெல்லாம் உயிரை காக்குமோ அதையெல்லாம் மருத்துவமாக பயன்படும்.